சார் அப்படின்னா என்ன சார் சொல்ல வரீங்கன்னா, வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் ஒரு பிரச்சனை, ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கஸ்டமர் சனி வந்ததுன்னா, அவருக்கு பிடிக்காத இடத்த முடியாத ப்ராடக்டை கஷ்டப்படுற ப்ராடக்டை வைக்க சொல்லி, அவரை வந்து ஊர் ஊராக அலைய வச்சு எப்போ அஷ்டம சனி முடியுதோ அப்போ தான் அவர் உள்ளூருக்குள்ளே ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவார். அதே மாதிரி தான் எல்லா நபருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இதே பார்த்தீங்கன்னா இளம் வயதினர் காதல் அது மாதிரி விஷயத்தில் அவதிப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் பிரேக், லவ் பிரேக்கப்லாம் வந்து அதே மனசை வருடக்கூடிய அமைப்பாகவும், தாடி விட்டுட்டு ஏதோ ஒன்றுன்ட்டு எதையோ இழந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பார். சரி சாமி, இது ஓகே. வேற ஏதோ கிரகங்கள் நமக்கு பாசிட்டிவா இருக்கான்னு பார்த்தா, குரு 11ஆம் இடத்திலிருந்து ஓரளவுக்கு நம்மளை என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் மனசு விடாமல் ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு மன உறுதியோடு இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார். தவறில்லை, சமாளிக்கக்கூடிய அளவு கொடுக்கிறார். ஆனால் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய அந்த குரு பயிற்சி இன்னுமே பரவாயில்ல. ஏன்னா உச்ச குருவாக 12ஆம் இடத்துக்கு வந்து அஸ்தம சனி தாக்கத்தை குறைக்கிறார். உச்சகுரு சனியை பார்த்து அதோட கோர பார்வையை, அஸ்தம சனியின் கோர குணத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துறார் அப்படிங்கிறதா உண்மை.